ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுதான். முதலாவது நம்ம எழும்பி பிரகாசிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய மகிமையை நம்ம மேல ஒதுக்க பண்ணுவார். இந்த நாள்ல கூட யார் மேலெல்லாம் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார், யார் மேலெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய மகிமையை உதிக்க செய்வார் என்றால், முதலாவது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குது என்று வாசிக்கிறோம். நம்ம நீதிமானா நம்ம வாழும்போது ஆண்டவர் நம் மீது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார், நம் மீது பிரகாசிக்க செய்வார். இரண்டாவதாக அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் ஒருத்தவங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, எல்லா காரியத்திலையும் நம்ம சரண்டர் பண்ணிட்டு யார் ஒருத்தவங்க ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, நிச்சயமா அவங்கள ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். மூன்றாவதாக அவர்கள் ஊழியக்காரர் மீது ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். யார் ஒருத்தவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்களோ, யார் அவருக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அவருக்கான ஒரு ட்ரை, அவரை யார் வெளிப்படுத்துறாங்களோ, அவருக்காக யார் போறாங்களோ, அவங்க மேல கர்த்தர் நிச்சயமா தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவார், அவர்கள் மீது பிரகாசிக்க செய்வார். நான்காவதாக உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யாருன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்க யாரா வேணா இருங்க, ஆண்டவர் உங்களை மேல அவர் பிரகாசிக்க செய்வாரு, உங்களை பெரிய ஒரு பிரைட்டா மாத்துவாரு. இந்த நாள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் உங்கள் மீது பிரகாசிக்க விரும்புகிறார், தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அதுக்கப்புறமா நீதிமன்றங்களை வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள்